சார் வணக்கம், நான் சேலத்துலேருந்து வரேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவிலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரது. இப்போ மேபி நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணதால டைம் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதால நாங்கள் கேட்குறோம். ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட் வந்து லாக்ல இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி. ஸோ மக்கள் எல்லாருமே ஆவலாக இதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட் லாக் பண்ணியிருக்கீங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இல்லை ஓகேன்னா கேட் டக்குன்னு மினிமம் ஓப்பன் பண்ணி விடுங்க. நாங்க சாமியை பார்த்து போறதா ஒரு தூரம் வந்திருக்கோம். ஓபன் பண்ணி விட்டா சாமியை பார்த்துட்டு போவோம். 7க்கு 1 மணி நேரம் முன்னாடியே சத்திருக்காங்க. நாங்க சாமி தரிசனம் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லா ஊர்ல இருந்து. கோயில சாத்தி வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன உங்களுக்கு தப்புன்னு ஜனங்க இருக்கிறாங்களே, பக்தர்கள் உள்ள இருக்கிறாங்க. ஐயப்பன் கோயில் சீசனு, ஆதிபராசக்தி கோயில் சீசன் இருக்குது. இதெல்லாம் நீங்க பார்த்து கரெக்ட் பண்ணலாம்ல. சார் 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்கு சார். சார் அந்த கார்னர் அந்த ஆண்டு வரும் சார். சார் நாங்கள் வந்து சேலத்துலேருந்து இருக்கோம் சார். சேலத்துலேருந்து வந்துட்டு தரிசனம் பார்க்காம போனால் ரொம்ப மனவேதனை. ஏன்னா நமக்கு அது ஒரு ஃபீலிங்காகவே இருக்குதுங்க சார். இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். சாமி தரிசனம் பார்க்கறது நல்லா இருக்கும். ஏன்னா தூரத்துல இருந்து வந்திருக்கோம், நிறைய பேர் தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷன் எல்லாம் வந்து கண்டினியூ வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்காக வந்து கண்டினியூஸா ஓப்பன் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நைட்டு பூரா ஓப்பன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் ஓப்பன்ல வச்சா நல்லா இருக்கும். அவங்க நிறைய பக்தர்கள் பின்னாடி நிக்கிறாங்க. பார்க் பண்ணவே இடம் இல்ல, கார் பார்க்கிங்லேயே இடம் இல்ல. ஃபுல்லா ரொம்ப தூரம் 2-3 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் பார்க் பண்ணிட்டு எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டினியூ வரது நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் சார். நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, பின்னாடி கூட்டமும் அதிகமாக தான் இருக்கு சார். நாங்கள் ஹைதராபாத்லேருந்து வரோம். சாமி வந்து 9 மணிக்குள்ளார பார்த்துடலான்ற நம்பிக்கையில் வந்தோம். இப்போ கேட்டை மூடிட்டேன்னு சொன்னது ரொம்ப அதிருப்தியாக இருக்குது எங்களுக்கு. கோயிலை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக உள்ள விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை திருப்பி நாங்கள் வந்து எங்களோட ட்ராவல் வந்து நாங்கள் வேறு கோயில்களுக்கெல்லாம் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக மூடிட்டனால எங்களுக்கு எங்களோட அடுத்த ட்ராவல்லாம் வந்து பாதிக்கப்படுது. கொஞ்சம் பார்த்து ஏதாவது நல்லபடியாக பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பூர்வீகம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நாங்கள் அரசு வேலை சம்மந்தமாக வந்து நான் 20 வருஷமாக போய் ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் ஆமாம், இப்போ சாமி தரிசனத்துக்காக ஸ்பெஷலாக ட்ரெயின் ஏறி நேற்றுக்கு ட்ரெயின் ஏறி இன்னைக்கு மத்தியானம் தான் வந்து இறங்கணும். சாமி தரிசனம் இன்னைக்கு பாத்திர முடியுன்ற நம்பிக்கையில் இருந்தோம். பட் கோயிலை வந்து மூடினதுனால எங்களுக்கு கொஞ்சம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. மீன்ஸ் கொஞ்சம் பயமா இருந்துச்சு, லைக் கொமட்டுச்சு, லைக் ரொம்ப பயமா இருந்துச்சு. காலம் மிதிச்சிட்டாங்கன்னா வலிக்கும்ல. ஒரு மன திருப்தி பாக்குறதுக்காக தான் இங்க இருந்து வரோம். இவ்வளவு சிரமப்பட்டு வரோம். இப்படி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா எப்படி நாங்க பாக்குறது? மன திருப்தி எப்படி இருக்கும்? கடவுளை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நாங்க நிம்மதியா பாக்கணும்ல. வயசானவங்க எல்லாம் எப்படிங்க சாமி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிக்கலாங்க. இப்போ நாங்கள் லைனில் நின்று தரிசனம் பண்றதுன்னா அவங்க சொல்றாங்க கோயில் சாத்திடுவாங்க, நீங்க சாமி பார்க்க முடியாது, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. வருஷம் அவங்களுக்குன்னு ஒரு அலர்ட் பண்ணா நல்லா இருக்கு சாமி. கண்டிப்பாங்க சாமி. என்னன்னா குழந்தைகளோட என்ன போறதுன்னா கஷ்டமா இருக்குப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.